அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரன். 2024 மக்களவைத் தேர்தல் நடக்க இருக்கிறது. நாளை மறுநாள் அந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்கு முன் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் உள்ள சுவையான நிகழ்வுகளை பற்றி நாம் பார்க்கலாம். தமிழ்நாட்டிலிருந்து மக்களவைக்கு அதிக முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமைக்குரியவர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம். அவர் சிவகங்கை தொகுதியிலிருந்து 1984, 1989, 1991, 1996, 1998, 2004, 2009 ஆகிய 7 முறை மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவர் காங்கிரஸிலிருந்தும் தமிழ் மாநில காங்கிரஸ் என்று மூப்பனார் ஆரம்பித்த கட்சியிலிருந்தும் 7 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் திமுக நிறுவனர் அண்ணா 1967 ஆண்டு பொதுத் தேர்தலில் தென்சென்னை தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவர் அந்த பதவியை ஏற்கவில்லை. ஏனென்றால் அப்போது நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் தமிழகத்தில் திமுக அபார வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. எனவே மக்களவை உறுப்பினர் பதவியை அவர் விட்டு விலகி தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றார். தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம். அருணாச்சலம் தொடர்ந்து ஒரே தொகுதியில் 6 முறை வெற்றி பெற்றவர். இவர் தென்காசி தொகுதியில் 1977, 1980, 1984, 1989, 1991, 1995 ஆகிய 6 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். இதேபோல் முன்னாள் ஒன்றிய அமைச்சராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் ஆகிய தொகுதியிலிருந்து காங்கிரஸ் சார்பில் 6 முறை நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதேபோல் திமுகவிலிருந்து எஸ். பழனிமாணிக்கம் தஞ்சை தொகுதியிலிருந்து 6 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். முன்னாள் ஒன்றிய அமைச்சர்கள் முரசொலி மாறன், டி.ஆர். பாலு ஆகியோர் திமுக சார்பிலும், எம். ரங்கராஜன் குமாரமங்கலம் காங்கிரஸ் சார்பிலும், ஆர். பிரபு காங்கிரஸ் சார்பிலும், மு. தம்பித்துரை அதிமுக சார்பிலும் 5 முறை மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இதுவரை நடந்த மக்களவைத் தேர்தலில் ஒரே ஒருவர் மட்டுமே போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் 1951 நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தலில் கோவை மக்களவைத் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் வேட்பாளர் டி.ஏ. ராமலிங்கம். இவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாட்டிலே அதிக பரப்பளவு கொண்ட தொகுதியாக உள்ளது லடாக். இங்கு ஒட்டுமொத்த லடாக் யூனியன் பிரதேசத்தையும் உள்ளடக்கிய இந்த தொகுதி 1,73,260 சதுர கிலோமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 67,000 சதுர மைல் பரப்பளவு கொண்டது. 1951 பொதுத் தேர்தல் நடந்தபோது இந்தியாவில் 84% மக்கள் கல்வி அறிவற்றவர்களாக இருந்தார்கள். இது தவிர வறுமை, சமூக பிரிவினை, தேச பிரிவினை, அடுத்து மத பிரிவினையும் உருவாகி பலவித சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டிருந்தன. அந்த காலகட்டத்தில் 17 கோடி மக்கள் வாக்குரிமை பெற்றிருந்தனர். இவர்களில் 51.15% பேர் அந்த தேர்தலில் வாக்களித்தார்கள். தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக ஸ்ரீபெரும்புதூர் உள்ளது. இந்த தொகுதியில் 23,58,526 வாக்காளர்கள் உள்ளார்கள். இதேபோல் குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக நாகப்பட்டினம் உள்ளது. இங்கு 13,38,459 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவின் முதல் தேர்தலின் போது இமாச்சல பிரதேசத்தின் கின்னோர் மாவட்டத்தில் கல்பா கிராமத்தைச் சேர்ந்த சியாம் சரண் நேகி என்பவர் முதல் வாக்காளராக வாக்களித்தார். இதன் மூலம் சுதந்திர இந்தியாவில் முதல் வாக்காளர் என்ற பெருமையை அவர் பெற்றார். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரும் தங்கள் மீதான குற்றவியல் வழக்குகள் உட்பட அனைத்து விவரங்களையும் வழங்க வேண்டும் என்று 2002 ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி தற்போது வேட்பாளர்களுடைய வழக்குகள் பத்திரிகைகளில், ஊடகங்களில் வெளியிடப்படுகிறது. 1982 ஆண்டு மே 19 கேரளாவில் பரூர் சட்டப்பேரவை தொகுதியில் முதல் முறையாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட்டது. அப்போதுதான் அரசியலமைப்பு சட்டத்தின் 61வது பிரிவில் திருத்தம் கொண்டுவரப்பட்டு 1988 டிசம்பர் 15 வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டது. புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை வழங்கும் முறை 1993 ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. இந்தியாவிலே அதிக வாக்காளர்களை கொண்ட மக்களவைத் தொகுதி
ஆந்திர மாநிலத்தில் உள்ள மல்காஜ்கிர் மக்களவைத் தொகுதி தான். இங்கு 29,53,915 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். மிக குறைவான வாக்காளர்களை கொண்ட இந்தியாவில் உள்ள மக்களவைத் தொகுதி லட்சத்தீவு தான். இங்கு 47,972 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். தேர்தலில் யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்பவர்கள் வாக்கை பதிவு செய்வதற்காக நோட்டா என்ற முறை உச்சநீதிமன்ற தீர்ப்பினால் 2013 செப்டம்பர் 24 அறிமுகம் செய்யப்பட்டது. இந்தியாவில் இதுவரை ஆட்சி செய்த பிரதமர்களில் சரண் சிங் என்பவர் மட்டும்தான். ராஜ்யசபை அரசு கவிழ்ந்த பிறகு 1979 ஆண்டு ஜூலை 28 பிரதமராக பதவியேற்றார். ஆனால் 1979 ஆகஸ்ட் 26 சரண் சிங் பதவி விட்டு விலகிவிட்டார். அதன்படி 23 நாட்கள் மட்டுமே பிரதமராக இருந்த அவர் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கு கோர செல்ல இயலாத நிலை ஏற்பட்டு பதவி விலகினார்.